அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவையை நாங்கள் சுமக்கவும் பிறர் மீது அச்சிலுவையை சுமத்தாமல் இருக்க அருள் புரியும். ஆமேன். எங்கள் மேலில் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நான்காம் நிலை, ஆறுதல் கொடுக்கும் ஆலயம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதயத்திற்கு உணர்வு கொடுங்கள். இயேசுவிடம் உதவி பெற்ற சீடர்கள் அனைவருமே சிதறிப்போனார்கள். ஆனால் உதவியே பெறாத சீமோன் இயேசுவுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார். நம்மை நண்பர்கள் என்று அழைத்து விழுந்து எழும்போதும் சிந்தையில் தெளிவும் உள்ளத்தில் உறுதியும் பிறக்கிறது என்பதை மறந்து விடாதே. சிறு தோல்விக்கும் துவண்டு விடா. எல்லா இதயமும் கல்லாகி போனாலும் கண்கள் இரண்டிலும் கருணை ஊற்றோடு கல்வாரி பாடுகளில் சிலுவை மரம் சுமந்து வரும் உலகின் ஒளிக்கு ஆறுதல் சொல்லி எருசலேம் பெண்கள் மாரடித்து அழுது புலம்புகின்றனர். நான் நடந்து தெரிந்ததா உம் காலில் ஆணைகள் தொலைகள் செய்தேனே, உம் உள்ளம் உடைந்ததோ, எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் நான் பாதை வகுத்தேனே, உன்னுள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினா, உன்னுள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினா, எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தொங்குகிறார். வாழ்வு தரும் தண்ணீரை வாக்களித்த இயேசுவுக்கு கசப்பான காடியை குடிக்க கொடுக்கிறார்கள். வாழ்வு என்பது உயிரோடு வாழ்வது. தோழிக்க செய்தேனே, உயிரற்ற உடலை மடி சுமக்க செய்தேனே, உன்னுள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினா, உன்னுள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினா, எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை
சுமக்கும் தெய்வமே. தாய்மை இங்கே தவியாய் தவிக்கிறது. உயிரிலே கலந்து ஒன்றான திருமகன் உருக்குலைந்து போனதில் நிலைக்குலைந்து போனாலும் நீர் விரும்பியபடியே எனக்கு ஆகட்டும் என்ற நித்திய வார்த்தைப்பாடு அன்னையின் மனதில் நிறைந்து நிற்கிறது. நாமும் நம் சுயநல பாதையை கடந்து உம்மை அடக்கம் செய்தேனே, மாற்றான் கல்லறை உன் சொந்தமாவது. எனவேதான் இயேசுவின் மரணம் புது வாழ்வுக்கான உயிர்ப்பை தருவதாக இருக்கிறது. நம் விசுவாச வாழ்வில் அச்சமின்றி ஆண்டவரை பின் பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சாமி.